அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்காத வகையில நிறைய திருப்பங்களும் நிறைய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, உங்களுடைய ராசி என்ன ராசியா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசி கடக ராசியா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளை நாம இப்போ பார்க்கலாம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு வேலை ரீதியா கஷ்டப்படக்கூடிய நேயர்களுக்கும் வேலை தேடி இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வறுமையில் கஷ்டப்படக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு சிறப்பு பரிகாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அந்த சிறப்பு பரிகாரத்தை நீங்க வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்த பிறகு நிச்சயமா நீங்க நினைத்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில படிப்படியாக நடக்கலாம். சோ இந்த பரிகாரத்தையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத கடகராசி நேயர்கள் நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கடகராசி நேயர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். பணவரத்து நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரலாம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிடும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அரசாங்கம் மூலம் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா சாதகமாக உங்களுக்கு நடக்கலாம். வழக்குகளில் பார்க்கும் பொழுது சாதகமான போக்கு நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா லாபகரமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது போலவே கடகராசி நேயர்களுக்கு வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கலாம். தடைப்பட்ட ஆர்டர்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்துமே மாறலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய பதவி புதிய பொறுப்புகள் நிச்சயமா கிடைக்கலாம். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு நீங்க ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. பணி சார்ந்த விஷயமாக இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப காரியங்கள் கொண்டாட்டங்கள் நிச்சயமா ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா நெருக்கங்கள் அதிகரிக்கலாம். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பெரியோர்கள் மூலம் பாத்தீங்கன்னா அனுகூலமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் நிச்சயமா கிடைக்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நிறைய காரியங்களை நீங்க சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பெண்மணிகள் உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து அனைத்து விஷயங்களையும் நீங்க நிச்சயமா இந்த காலகட்டங்களில் சாதித்து முடிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் ரொம்பவே முக்கியம். பணவரத்து பாத்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அவர்கள் மூலம் கல்வியில சிறந்த முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு இருக்குங்க. அதாவது மாணவர்களுக்கு ஏற்ற உதவி தகுந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரலாம். சோ இந்த காலகட்டம் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத வகையில நிறைய நன்மைகள் மட்டுமே நடப்பதற்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்மைகள் அனைத்துமே கடகராசி நேயர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து நிச்சயமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அது போலவே கடகராசில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களது காரியங்களுக்கு இந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாம். பணவரத்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில நிச்சயமா இருக்குங்க. மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிடும். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பாடங்கள் படிக்க வேண்டுமா என்ற கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமா புரியலாம். மாணவர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே இந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய மனதில் ஒரு குழப்பமாக இருந்திருக்கலாம். உங்களுடைய குழப்பத்திற்கு அனைத்திற்குமே மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாங்க.
அதுபோலவே மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா சக மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். காரியங்களை நினைத்தபடி சாதிப்பீர்கள். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நீங்க முடிக்கலாம். சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடக ராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல் அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். கூர்மையான உங்களுடைய மதி நுட்பத்தால் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்க எளிதாக தீர்த்து விடக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உருவாகலாம். பூர்வீக சொத்துகளில் இருந்த தகராறுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நல்ல முடிவுக்கு வரலாங்க. தொழில் வியாபாரம் பார்க்கும் பொழுது திருப்திகரமாக நடக்கலாம். அது போலவே பாத்தீங்கன்னா பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான சூழல் நிச்சயமா உருவாகலாம். சோ இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்த்த வகையில் நல்ல விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கடக ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கடிதம் மூலம் வரக்கூடிய தகவல் அனைத்துமே நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரலாம். வரவேண்டிய பணம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நேரங்களில் உங்களுடைய கஷ்டங்கள் குறையலாம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில வெற்றி பெற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தருங்க. எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். சோ இந்த காலகட்டம் கடகராசில பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஏற்ற காலகட்டமாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். அது போலவே இந்த நேரத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். துர்க்கைக்கு வேப்பலை அர்ப்பணித்து நீங்க பூஜை செய்து வழிபாட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கிடும். அதே போலவே நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆன்மீக வழிபாடுகளையும் நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். அதே போலவே கடகராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் குறையணும், வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது வறுமையில கஷ்டப்படக்கூடிய நேயர்களும் பண ரீதியாக நிறைய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நேயர்களும் இந்த பரிகாரத்தை நிச்சயமா செய்யலாங்க. இந்த பரிகாரத்தை உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா படிப்படியாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமா குறையலாம். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ₹1 கூட செலவு இல்லாமல் நிச்சயமா நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு மட்டுமே போதுங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதாவது மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு நாள் மட்டும் நீங்க ஒதுக்கி இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அந்த நாளில் காலை நீங்க குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை முதலில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த கல்லுப்பை பாத்தீங்கன்னா உங்களுடைய தலையை 27 முறை சுற்றலாம். அதன் பிறகு தலையில் இருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக ஏற்றி 7 முறை இருக்கணுங்க. அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்க ஒரு பேப்பரில் குப்பையில் போட்டு விடலாம். மனம் இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா நெருப்பில் நீங்க நிச்சயமா போடலாம். இந்த மாதிரி வாய்ப்பில்லாதவர்கள் நெருப்பில் போடுவது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் பாத்தீங்கன்னா வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளித்து விடணுங்க. முடிந்தால் தலைக்கு குளிப்பது ரொம்பவே நல்லதுங்க. வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் இதனால உங்களை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. குழைத்த பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று மனதார உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்க பிரார்த்தனை செய்யலாம். இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்து வரும் பொழுது கண்டிப்பா இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். பிரார்த்தனை செய்து முடித்தவுடன் அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து நீங்க குல தெய்வத்தை நினைத்து மனநிறைவோடு வேண்டி உங்களுடைய பர்சில் அல்லது பேக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாம். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடிந்தவுடன் இந்த கல்லுப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரில் நீங்க கரைத்து விடலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக குறையலாம். சோ முடிந்த அளவுக்கு கடகராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.